visitTemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visitTemples.com மூலமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவாமத்தூரில் இருக்கிற ஸ்ரீ அபிராமேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ அபிராமேஸ்வரர் கோயில் வந்து ஜிஎஸ்டி சாலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உட்பக்கமாக திருவாமத்தூருங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கிய 7 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட இந்த கோயில் முற்கால சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறோம். அதிலும் குறிப்பாக ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனோட பங்களிப்பு இந்த கோயிலுக்கு மிகப்பெரியது. அதன் பிறகு வந்த விஜயநகர மன்னர்களும் இதில் வந்து பெரும் பங்கு வகிச்சா. கோயிலுக்குள்ளே நுழையும் போது 2 பெரிய நந்தி இருக்குது. ஒரு நந்தி வந்து வெள்ளை வர்ணத்தில் பெரிய நந்தியாக இருக்குது. அடுத்து இருக்கிற நந்தி கொஞ்சம் பூமியில் புதஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கு பாதாள நந்தி பகவான் அப்படின்னு இதை அழைக்கிறான். மூலஸ்தானத்தை நோக்கி போகும்போது 2 பக்கத்துலேயும் கருப்பு வர்ணத்தில் வந்து துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்குது. அது பக்கத்திலேயே அதிகார நந்தி இருக்கார். அதன் பக்கத்திலேயே வந்து துவார கணபதியும் முருகன் விக்கிரகமும் இருக்குது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ அபிராமேஸ்வரர் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இவர் சிவனோட ஒரு ரூபம். உள்பிராகாரத்தில் சித்தி விநாயகர், முருகன், நடராஜர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, துர்கை, பிச்சாண்டனார், பைரவர், சண்டிகேஸ்வரர், சப்தமாதா, கஜலக்ஷ்மி, நான்முகனார், சஹசிரலிங்கம், சட்டநாதர் இவர்களுக்கெல்லாம் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறாங்க. அடுத்து வெளிப்பிராகாரத்தில் 63 நாயன்மார்கள், ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேய சுவாமி, சபரி, மும்மூர்த்தி, சிவபூஜை விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், ஜேஷ்டாதேவி, வலம்புரி விநாயகர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த கோவிலோட அனைத்து விதமான வாகனங்களும் ஒரு 100 கால் மண்டபத்தில் அடுக்கி வச்சிருக்கா. அதே 100 கால் மண்டபத்தில் தான் கோயிலோட அன்னதானமும் நடக்கிறது. கோயிலுக்கு தனியாக ஒரு மடப்பள்ளியும் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சத்தோட பேர் வன்னி மரம். வன்னி மரத்துக்கு கீழே ஒரு வன்னி மரத்து விநாயகரை வச்சு வழிபடுறான். இந்த கோயிலோட புஷ்கரணி கடம்பா நதி, பம்பை, தண்டதீர்த்தம், பூம்பொய்கை அப்படின்னு பற்பல பெயர்களில் அழைக்கப்படுறது. கோயிலோட பின்பக்கத்தில் 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட ஒரு நுழைவாயில் இருக்குது. சாதாரணமாக அந்த நுழைவாயில் வந்து மூடி தான் இருக்கும். விசேஷ நாட்களில் மட்டும் அதை திறந்து விடுவோம். இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, இங்கே 8 சிவலிங்கங்கள் அடுத்தடுத்து அமைய பெற்றுள்ளன. இவைகளுக்கு அஷ்டலிங்கம் அப்படின்னு பேர். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படும் பிணக்கு அல்லது கருத்து வேறுபாடு உடையவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அபிராமேஸ்வரர் வழிபட்டா அந்த கல்யாண வாழ்க்கை அவளுக்கு நிம்மதி கொடுக்கும். சுமூகமாக எல்லாமே நல்ல விதமாக முடியும். இந்த அபிராமேஸ்வரர் கோயில் 276 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஒன்றா கருதப்படுறது. இந்த கோயிலோட மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இவா எல்லாமே இந்த கோயிலை பற்றி மிகவும் சிறப்பாக பாடியிருக்கா. ஏனைய கோயில்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. என்ன அப்படின்னா, எல்லா கோயிலையும் அம்பாள் சன்னதி பிரதான கோயிலுக்கு உள்ளேயே ஒரு பக்கத்தில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே வந்து தனி கோவில் மாதிரியே எதிர்பக்கத்தில் அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கு. மேற்கு நோக்கிய இந்த அம்பாள் சன்னதிக்கு ஒரு 5 அடுக்கு ராஜகோபுரம் தனியாக இருக்குது. அம்பாள் சன்னதிக்கு வாசல்லையே ஒரு துவஜஸ்தம்பம் சின்னதாக இருக்குது. ஒரு பலிபீடம், சிம்ம வாகனத்தை வச்சுருக்கா. அம்பாள் சன்னதியை சென்றடையணும்னா ஒரு பக்தர்கள் ஒரு 6-7 படி மேலே ஏறி தான் போனோம். அம்பாள் சன்னதி மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கமாகவே 2 துவாரபாலகிகள் சிவதுர்கை, விஷ்ணு துர்கை விக்கிரகங்கள் இருக்குது. இங்கே மேற்கு நோக்கி தரிசனம் கொடுக்கும் அம்பாளுக்கு முத்தாம்பிகைன்னு ஒரு பேர். அதே மாதிரி அம்பாளை மனோன்மணி அம்பாள், அழகிய நாயகின்னு பற்பல பிற பெயர்களாலையும் அழைக்கிறான். அம்பாள் சன்னதியை வழிபட்டுட்டு பிரதட்சணமாக வந்தால் கோயிலோட பின்பக்கத்தில் சண்டிகேஸ்வரிக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. சண்டிகேஸ்வரியை வழிபட்டுட்டு வந்தால் அடுத்து இருக்கிற சன்னதி வந்து திருவட்டப்பாறை அம்மன் சன்னதி. இங்கே எப்போவுமே கூட்டம் நிரம்பி வழியும். என்ன அப்படின்னா, குடும்ப பிரச்சனைகள், சிவில் நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறவா இங்கே வந்து இந்த திருவட்டப்பாறை அம்மனை வழிபட்டால் எல்லாமே சுமூகமாக தீரும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visitTemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.